நல்லா இருந்ததா படம்? எனக்கு பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்கு ஏற்ற படம். சரியா? என்ன மாதிரியான ஸ்டோரி? என்ன மாதிரியான ஸ்டோரி படம்? சின்ன குழந்தைங்களை விட எப்படி பழகணும், பெற்றோர் எப்படி அவங்க அனுசரிச்சு போகணும்ன்றத சரிங்களா? எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்க? சிறப்பா எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியல, எனக்கு பிடிச்சது. டைரக்ஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இயற்கை அழகா சூழல் இருந்தது. அம்மா சிறப்பா இருந்தது. காமசரோடது இருந்தது. குழந்தையோட மகிழ்ச்சி இருந்தது. ஒரு கிராமிய கதை. சமூகம் மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. என்னோட கருத்துக்கு அமைதியா சிறப்பா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஆனா ஒரே மாதிரி வரிகள் திருப்பி திருப்பி வர மாதிரி இருக்கு. சரிங்களா? நன்றி. படத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா போன் தான். ஃபுல்லா போனு, பாட்டு, அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக், பாதி தூக்கம் தான் வந்தது. படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. கடைசியில் அவர் சொல்ற வர கருத்து, பையன் போற போக்குல விட்டுடுங்க, கிராமத்துல வந்து வாழுங்க, நோய் நொடி இல்லாம வாங்க, இந்த மாதிரி சொல்ல வர்றாரு. மற்றபடி பிடிக்கல. ஒரே ஸ்லோவா போகுது, தூக்கம் வருது. படம் ஃபுல்லா எல்லாரும் தேட்டர்ல தூங்குனாங்க. அதான் உண்மை. அவர் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். இது என்ன சொல்றது, இப்போ சின்ன பசங்க தான் இப்போ ஆனுவல்ல இப்போ லீவ்ல இருக்காங்க வீட்டில். ஸோ அவங்களுக்கு ஏன்னா வீட்லயே வெளியே எங்கேயோ கூட்டு போறான்ற மாதிரி எடுத்திருக்கிறாங்க படத்தை. ஆக்சுவலாக பசங்க மைண்டு வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, வெளியில் விட்டா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, ஃபேமிலி பார்க்கலாம். தேங்க்யூ. மியூசிக் புரியல மேம்? மியூசிக் நல்லா இருந்தது மேம். நல்லா நடிச்சிருக்காங்க, யதார்த்தமா இருக்கு. புதுசா நடிச்சிருக்காங்க. குட் கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. சிவா ரொம்ப என்ன சொல்றது, ஓவர் காமெடி இது இல்லாம கரெக்டா அந்த அப்பாவா நடிச்சிருக்க ஒரு பையனுக்கு. ராம் அழகா யூஸ் பண்ணிருக்காரு. தேங்க்யூ. சிவா எப்பவுமே காமெடியா தான் பண்ணாரு. இதை ரொம்ப யதார்த்தமா பண்ணிருக்காரு. ரியல் லைஃப்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிருக்காரு. படம் கொஞ்சம் நார்மலா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஃபைனல் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் நல்ல காமெடியா இருக்கு. ஆனா நல்லா பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே. இது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அடிக்கடி ஒரு மாதிரி இருக்கிற படங்களை தான் நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ஒரு நல்ல கருத்துள்ள படம், சிகரெட் விடுறதை பத்தி, ஒரு இயற்கையான சூழ்நிலை வாழணும், எப்படியெல்லாம் வாழ்ந்தா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு கதை. ரெண்டு பேரும் யதார்த்தமா பண்ணியிருக்காங்க. யதார்த்தமான கதை இது. இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நல்லா பார்த்து எல்லாரும் அதை என்கரேஜ் பண்ண இந்த மாதிரி கதைகள் நிறைய எடுக்கலாம். தேங்க்யூ. மியூசிக் நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை. மியூசிக் நல்லா இருந்தது. அந்த பையன் ரொம்ப கியூட்டா நடிச்சிருக்கான். இந்த பையனோட நடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க, சிவாவும் அந்த லேடியும். வேற படத்துப்போ டைரக்டர் ராம் செம்மையா பண்ணிருக்காரு. இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கும், அந்த காமெடி நல்லா இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு, ஒர்த்தா இருக்கு படம். வேற அவங்களுக்கு வேற என்ன ஸ்டோரி அதாவது டைரக்டர் ராம் அவரோட கருத்தை கரெக்டா சொல்லியிருக்காரு. அது என்னன்னா காமெடியா சொல்லிருக்காரு. ஸோ எல்லாரும் லைக் பண்ணி பார்க்கலாம்னு வைக்கிறேன். அவர் சொல்ல அந்த கருத்து காமெடியா சொல்லிருப்பாரு. ஸோ நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். இந்த ஸ்டோரியில இருக்க மெயின் திங் அந்த சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கும். படம் எல்லாமே செம்மையான கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சிருப்பாங்க. சிவா அகில உலக சூப்பர் ஸ்டார், சரி அகில உலக சூப்பர் ஸ்டார் தானே, அப்படிதானே ஒரு நேம். அதே மாதிரிதான் நடிச்சிருக்காரு. ஓகே தான். ஆக்டிங்கும் டிஃப்ரெண்டாலாம் எதுவும் பண்ணல. ஆஸ் பர் டாக்டர் ராம் சாரோட ஸ்டோரி படி அவர் கரெக்டா ஆக்ட் பண்றாரு. பசங்க கரெக்டா பண்றாங்க. அதுலயே ஒரு குட்டி பையன், அவன் பேர் தெரியல, பட் அந்த பையன் செம்மையா ஆக்ட் பண்றான். ஆக்டபிள். மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. throughout the film it will be connecting. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் எப்படி இருக்கு? சூப்பர் கான்செப்ட். நார்மலா நல்லா போயிட்டு உண்மையில நல்லா இருந்துச்சு. சிவா ஒரு நார்மல் ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காரு. மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. என்ன கான்செப்ட் படம்? சொல்லு. அதான் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாதிரி இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க படத்துல? படத்துல நிறைய இந்த குழந்தைங்க பத்தி நிறைய பேசுறாங்க. ஆக்டிங் சின்ன பையன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கான். சிவா கொஞ்சம் காமெடியா நல்லா இருந்தது. டிஃபரெண்டா இருக்காரு. முன்னாடி பார்த்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் காமெடி அதிகமா பண்ணிருக்காங்க. மியூசிக் அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். நல்லா இருக்கும்.
ஃபேமிலியோட பார்க்கலாம். சிவா எப்படி பண்ணியிருக்காரு? புரியல. சிவா ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காரு, செட்டில் இருக்கு நடிப்பு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸோ படம் எப்படின்னு சொல்றீங்க? பரவாயில்லம்மா, இந்த பசங்களை எல்லாம் பார்த்து நடத்தணும்னு 8-9 வயசுல மனசை மாறிடும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணணுன்றது வந்து பெற்றோர்களுக்கு அட்வைஸா இருக்கு. ரொம்ப சூப்பர். என்ன சொல்றீங்களா ப்ரோ? படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரியான கான்செப்ட் படம்? அது எப்பயும் ராம் படமா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க சொல்றீங்களா படம் எப்படி இருந்ததுன்னு? நல்லா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காரு சிவா அதுல? நேச்சுரலா இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகே, 2 hours. ஸ்டோரி என்ன சொல்லியிருக்காங்க? வீட்லயே இல்லாம வெளியில போய் நல்லா சுத்தி பார்க்கணும். சிம்பிளா பசங்களோட வச்சுட்டு வெளியில நேச்சுரலா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நல்ல மூவி தான் ஆக்சுவலா. கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. மற்றபடி கொண்டு போற ஒரு கதை நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போயிருக்காங்க. பொறுமையா உட்காந்து பார்க்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். என்ன சொல்லியிருக்காரு director? ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றபடி என்ன சொல்றது, பிள்ளைகளை வச்சு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா போகுது, கொஞ்சம் பொறுமையா தான் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆர்டிஸ்ட்ல எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லாவே நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. முக்கியமா அந்த பையன் நல்லாவே கொண்டு போயிருக்கான் அந்த படத்தை. மற்ற ஆக்டர்ஸ் வந்து எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. மெயின் கேரக்டர் வந்து பையன் தான். அந்த பையனை வச்சுதான் படமே போகுது. அந்த பையனை வச்சுதான் அவங்க அப்பாவும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி. ஸோ எல்லாமே நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி மூவி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கு? சாங்ஸ் ஸோ மியூசிக் கம்பேர் பண்ணா ஆக்சுவலா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. புது மியூசிக் டைரக்டரா என்னன்னு தெரியல, யாரும் நான் வந்து பார்க்கல. பட் ஒரு மாதிரி லேகா தான் ஆச்சு மியூசிக். கதை நல்லா இருக்கு. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு படம். அதுக்குள்ள முடிஞ்சிருச்சான்னு இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டுதான் நல்லா இருக்கும். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது? பையன் படம், சின்ன பையன் படம்ன்றதுனால பசங்களும் நல்லா பார்த்தாங்க. ஸ்டோரி தான் சொல்லிருக்காங்க. என்ன மாதிரி ஸ்டோரி? ஸ்டோரி நல்ல கதை தான், நல்லா தான் இருந்தது. இன்னும் நல்லா பார்த்துட்டே இருக்கணும் போலச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? உங்களுக்குமா நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்தது படம். படம் ஒண்ணு கொஞ்சம் பார்க்கலாமான்னு இருக்கு. பசங்க படம்னா நல்லா இருக்கு. என்ன நான் பார்த்ததுல இதான் நல்ல படமா இருக்கு. ஆமா. என்ன சொல்லியிருக்காங்க படத்துல? என்ன சொல்லிருக்கேன், நல்லா அறிவுரை இருக்குது, நல்ல கருத்து இருக்கு, பசங்களுக்கு நல்லா தெளிவா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட படம். சரி, நல்லாதான் இருந்துச்சு. குட்டி பேர் நல்லா ஜாலியா இருந்தா, மரத்துல எல்லாம் ஏதாவது ஜாலியா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு, சீப்பா இருந்துச்சு. உங்களுக்கு பெரியவங்க பார்க்கலாமா, சின்ன பசங்க படமா இது? பெரியவங்க பார்க்கலாம். பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நம்ம பிஸி டைம் இருந்தாலும் பசங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் படத்தோட ஒரு மெயின். நல்லா இருக்கு. யாரு ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? ஆர்டிஸ்ட் செலக்ஷன் பெரிய லெவல்ல பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸ் போடல. பட் நல்லா சிவாவை தவிர மற்ற எல்லாருமே பெருசா தெரியுறாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. சிவாஜில எப்படி இருக்காரு? புரியல. சிவாஜில எப்படி இருக்காரு? மற்ற படத்தை சிவா மற்ற படத்துல அவரோட ரோல் வந்து ஃபுல் காமெடி அதே மாதிரி தான். இதுலயும் வந்து பண்ணியிருக்காரு. பட் இந்த கதைக்கு என்ன தேவை அது மாதிரி ரொம்ப அதிகமா இல்லாம கரெக்டா இருந்துச்சு. தேங்க்யூ.